மதுரை கே நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக மதவாத சக்திகளுக்கு இஸ்லாமிய மக்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளார்கள். தமிழகத்தில் தாமரைக்கு மீண்டும் இடமில்லை என்பதை 2026 தேர்தல்கள் முடிவு உறுதி செய்யும். சென்னையில் நடைபெறும் மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து யாருடன் கூட்டணி என்ற நிலைப்பாட்டை அறிவிப்போம். விஜய் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை கூட சரி செய்யவில்லை. மத்திய அரசின் நெருக்கடி கூட பேசவில்லை. விஜயால் இளைஞர்களிடம் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும். விஜய்க்கு சென்சார் போர்டு மூலம் நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்றால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதுதானே. விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாதது நிலையில் அவர் நம்ப தகுந்தவராக இல்லை. பாஜக யார் மீது ஏறி வந்தாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுகவின் கூடா நட்பு கேடாய் முடியும் என்றார். நிகழ்வை எஸ்டிபிஐ இப்பொழுது நடத்தியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டிய சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கத்தை பற்றி இங்கே பேசிய அத்தனை பேரும் எடுத்து சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றத்தை வைத்து நடைபெறுகிற அரசியல் இங்கே மதுரையிலே எடுபடாது என்கிற கருத்திலே என்னுடைய உரையாடலை, என்னுடைய பேச்சை நான் அமைத்திருந்தேன். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை எப்படியாவது இதை வைத்து மக்களை மத அடிப்படையிலே பிளவுபடுத்த நினைக்கிற பாஜக சங்கபரிவார சக்திகளுக்கு நம் மதுரை மக்கள் நாங்கள் அண்ணன்களாக, தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக எப்பொழுதும் வாழ்கிறோம் என்கிற பதிலடியை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் பாஜக யார் மீது ஏறி வந்தாலும், தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை வெறுமன அவர்கள் சிங்கிளாக வந்தாலும் அல்லது அவர்கள் கூட்டணியாக வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோம், கூடா நட்பு கேடாய் முடியும். எனவே அதுதான் இப்போ 2024 நடக்கும் போது அதை வலுப்படுத்துகிற முடிவுகளை எஸ்டிபி